தீரா கடன் பிரச்சனையா? தொழில் முடக்கமா? அட்சய திருதியை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நாள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல நாட்கள் வந்தாலும் சில நாட்கள் மட்டும்தான் நம் தலையெழுத்தையே மாற்றும் வலிமை கொண்டவை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாள்தான் வரவிருக்கும் அட்சய திருதியை. பொதுவாக அட்சய திருதியை என்றாலே நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது தங்கம் வாங்குவது மட்டும்தான். ஆனால் தங்கம் வாங்குவதை விடவும் மிக முக்கியமான உங்கள் குடும்பத்தையே வேற லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய பல விஷயங்கள் இந்த நாளில் ஒளிந்திருக்கின்றன. இந்த 2026ஆம் ஆண்டு அட்சய திருதியை எப்போது வருகிறது? நாம் என்ன செய்ய வேண்டும்? எளிய முறையில் எப்படி பூஜை செய்யலாம்? அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அட்சய திருதியை உண்மையான அர்த்தம் என்ன? முதலில் அட்சயம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வோம். சயம் என்றால் தேய்வது அல்லது அழிவது என்ற அர்த்தம். அட்சயம் என்றால் அழியாதது, குறையாதது என்று பொருள். இந்த நாளில் நாம் செய்யும் எந்த ஒரு நற்செயலும், அது தானமாக இருக்கட்டும் அல்லது வழிபாடாக இருக்கட்டும், அது பல மடங்காக பெருகி நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இந்த நாளில் தான் உலகம் படைக்கப்பட்ட கிருத யுகம் தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பரசுராமர், ஹயக்ரீவர், அன்னை அன்னபூரணி போன்ற தெய்வங்கள் அவதரித்த நாளும் இதுதான். பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் மணிமேகலை அட்சய பாத்திரத்தை பெற்றதும் இதே நாளில்தான். உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, மகாபாரத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு வராமல் இருக்க சூரிய பகவான் வழங்கிய அந்த அட்சய பாத்திரம் கிடைத்ததும் இதே நாளில்தான். அதே போல குபேரன் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி என்ற வரத்தை பெற்றதும் இந்த திருநாளில்தான். அதனால்தான் இந்த நாளில் நாம் செய்யும் சிறு தானமும் குபேர சம்பத்தை தரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். முக்கிய நேரம் மற்றும் திதி விவரங்கள். இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 20, 2020 திங்கட்கிழமை வருகிறது. திதி ஆரம்பம் ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுமார் 1 மணி அளவில் தொடங்குகிறது. திதி முடிவு ஏப்ரல் 20 திங்கட்கிழமை மதியம் வரை நீடிக்கிறது. ஆனால் திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலான நேரம் மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் அன்று ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் அந்த நேரத்தில் செய்யும் வழிபாடுகள் மிக சிறந்த பலனை தரும். தங்கம் வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை. ஒருவேளை நீங்கள் தங்கம் வாங்க திட்டமிட்டிருந்தால் நகை கடைகளில் இருக்கும் கூட்டத்தில் சிக்காமல் இருக்க சில டிப்ஸ். அன்றைய தினமே நகையை வாங்க வேண்டும் என்பதில்லை. முன்பதிவு செய்துவிட்டு அன்று பெற்றுக்கொள்ளலாம். பெரிய நகைகள் வாங்க வசதி இல்லை என்றால் ஒரு சிறிய தங்க நாணயம் அல்லது மூக்குத்தி கூட வாங்கலாம். தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்பதில்லை. வெள்ளியால் ஆன மகாலட்சுமி பாதங்கள் அல்லது குபேர விக்கிரகம் வாங்குவது விசேஷமானது. தங்கம் வாங்க முடியவில்லையா? கவலை விடுங்க. நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், என்னிடம் தங்கம் வாங்க பணம் இல்லையே என்று. கவலைப்படாதீர்கள். தங்கம் என்பது குரு பகவானுக்கு உகந்த உலோகம் என்பதால் அதை பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் இந்த நாள் சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். சுக்கிரனுக்கு உகந்த நிறம் வெள்ளை. எனவே உங்களால் தங்கம் வாங்க முடியாவிட்டால் வீட்டில் மங்களம் பெருக இந்த 5 வெள்ளை நிற பொருட்களை மட்டும் வாங்குங்கள். கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம். பச்சரிசி அன்னபூர்ணியின் ஆசி. வெள்ளை சர்க்கரை அல்லது கற்கண்டு இனிமையான வாழ்வு. பால் தூய்மையின் அடையாளம். மல்லிகைப்பூ நறுமணம் மற்றும் ஐஸ்வர்யம். இந்த பொருட்களை அந்த சுப நேரத்தில் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது தங்கம் வாங்குவதற்கு இணையான பலன்களை தரும். பூஜை அறையை சுத்தம் செய்து தரையில் பச்சரிசி மாவால் சிறிது மஞ்சள் கலந்து அட்சயம் என்று எழுதுங்கள். அதன் மேல் ஒரு தாம்பூல தட்டில் நாம் சொன்ன அந்த 5 வெள்ளை நிறை பொருட்களையும் வையுங்கள். அன்று மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் நெய் தீபம் ஏற்றுங்கள். படிக்க வேண்டியவை விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம். உங்களுக்கு மந்திரம் தெரியாவிட்டால் பரவாயில்லை, மொபைலில் ஒலிக்கவிட்டு அமைதியாக கேளுங்கள். நெய்வேத்தியம் பால் பாயாசம், அவல் பாயாசம் அல்லது தயிர் சாதம் போன்ற வெள்ளை நிற உணவுகளை படைப்பது மிகவும் சிறப்பு. நான் ஏற்கனவே பூஜை அறையில் அட்சயம் என்ற வார்த்தையை கோலமாக போட சொல்லியிருந்தேன். அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பூஜை அறையில் நீங்கள் போடும் அந்த அட்சயம் என்ற வார்த்தையை சுற்றி
ஒரு சிறிய படி கோலம் அல்லது தாமரை கோலம் போடுவது லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கும். அந்த வார்த்தையின் மீது சிறிதளவு அட்சதை, அதாவது மஞ்சள் கலந்த அரிசி தூவி அதன் மேல் உங்கள் வீட்டு பணப்பெட்டியின் சாவியை வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். இது உங்கள் வரவு குறையாமல் இருக்க உதவும். மங்கள பொருட்களின் ரகசியம். ஏன் இந்த 5 பொருட்களை சொல்கிறோம் தெரியுமா? கல்லுப்பு எதிர்மறை ஆற்றலை நீக்கும், பச்சரிசி சுபிட்சத்தின் அடையாளம், மஞ்சள் கிழங்கு மங்களத்தின் உச்சம், நாணயங்கள் மற்றும் நீர். ஒரு பித்தளை சொம்பில் நீர் நிரப்பி அதில் சில நாணயங்களை போட்டு வைப்பது வருமான ஊற்றை குறிக்கும். இவற்றை வடகிழக்கு திசையில் ஈசான மூலையை வைத்து வழிபடுவது கூடுதல் பலன் தரும். இந்த அட்சய திருதியில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று செய்ய வேண்டியது, இன்னொன்று செய்யக்கூடாதது. முதல்ல செய்ய வேண்டியதை பற்றி பார்க்கலாம். தானம். தானத்தின் மகிமை. அட்சய திருதியில் வழிபாட்டை விடவும் முக்கியமானது தானம். உங்களால் முடிந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காவது தயிர் சாதம் தானமாக வழங்குங்கள். இந்த வெயில் காலத்தில் நீர்மோர் வழங்குவது கோடான கோடி புண்ணியங்களை தரும். நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு வேளை உணவு உங்கள் தலைமுறைக்கே புண்ணியத்தை சேர்க்கும். அடுத்து செய்யக்கூடாது. இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். யாருடனும் சண்டையிடாதீர்கள். கடன் கொடுக்கவோ அல்லது வாங்கவோ வேண்டாம். முக்கியமாக கோபப்பட்டு யாரையும் சபிக்காதீர்கள். ஏனென்றால் இந்த நாளில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் வருடம் முழுவதும் எதிரொலிக்கும். நண்பர்களே, அட்சய திருதியை என்பது வெறும் தங்கம் வாங்கும் சந்தை அல்ல. அது நம் ஆன்மீக வாழ்வை செழுமைப்படுத்தும் ஒரு நாள். நல்ல விஷயங்களை பேசுங்கள், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருக இந்த எளிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த அட்சய திருதியை உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் மகாலட்சுமியே நமகன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அந்த தாயின் அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.